இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெசிபி தான். கஞ்சினாலே ஓடிடாதீங்க. நிறைய சத்தான இன்னைக்கு கஞ்சை நம்ம செஞ்சு காட்ட போகிறேன். முருங்கை கீரையை வச்சு தேங்காய் பால் எடுத்து அதில் கஞ்சி செய்யலான் இருக்கோம். அந்த கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம தேங்காய் பால் எடுத்து அந்த முருங்கைக்கீரையோட சேர்த்து செய்யும்போது அந்த கஞ்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கஞ்சிக்கு நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் வாசனைக்கு கொஞ்சோண்டு சிறுபருப்பு வறுத்து போட்டு முருங்கைக்கீரை தேங்காய் பால் எடுத்து நிறைய பூண்டெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பொருளும் இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே நல்ல ஒரு சத்தானதாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கஞ்சை தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். அந்த கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு துவையலும் ஒரு டேஸ்டான ஒரு துவையல், நல்ல ஹெல்த்தியான ஒரு துவையல்னு சொல்லலாம். அது என்ன துவையல்னு பார்த்தோம்னா அன்னைக்கு நம்ம மல்லி விதை, அதாவது தனியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மல்லி விதையை வச்சு இன்னைக்கு துவையல் ஒன்று அரைக்க போகிறோம். இது திருநெல்வேலி எங்கள் ஊர் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு துவையல். இந்த துவையல் நம்ம சாதம், கஞ்சி, புளியாதரை இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த கஞ்சியையும் இந்த துவையலையும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அரிசியை உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன். அரிசி 100 கிராம் உலக்கு இருக்கு இல்லையா, அந்த 100 கிராம் உலக்கால் 1 டம்ளர் 1 உலக்கு அரிசி போட்டுக்கிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் சிறுபருப்பு. இந்த சிறுபருப்பை கொஞ்சம் லைட்டாக செவக்கிற மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாய் நல்ல சூடு ஏறிட்டு இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டேன். இந்த பருப்பை உள்ளே சேர்த்துட்டு கைவிடாமல் அப்படி லைட்டாக வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த வறுத்த பருப்பை குக்கரில் சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு செவந்திருக்கணும். இதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு இதை 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கட்டி பூண்டு, நல்ல பெரிய பூண்டாக ஒரு கட்டி பூண்டு, இல்லைனாக்கி ஒரு 20-25 பல்லுக்கிட்ட பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம், 1/2 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துறேன். இப்போ எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிட்டு குக்கரை மூடிடலாம். இந்த குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 விசில் கிட்ட வச்சு எடுத்துக்கலாம். கீரை முருங்கைக்கீரை நல்லா ஒரு கை அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா நரம்பெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு சின்ன மூடி தேங்காய், அதாவது சின்ன தேங்காயில் ஒரு மூடி தேங்காயை எடுத்து சீவி வச்சுருக்கேன். இதை சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றி திக்கான பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கடுத்து திருப்பி அதே புளிஞ்ச சக்கையவே உள்ளே போட்டு திருப்பி 2வது பால் எடுத்து தனியாக வச்சுருவோம். இந்த குக்கர் நல்லா ஒரு 5-6 விசில் நல்லா சாதமும் ஏரும் போயிடுச்சு. ஏர் போனதுக்கப்புறம் நல்லா திறந்துட்டு இந்த மாதிரி வெந்திருக்கு. இதை நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுருவோம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொலன்னு மசிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த 2வதாக எடுத்த பால் இருக்கு இல்லையா, நீங்கள் 2 தடவை 3 தடவை கூட அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. நான் 2வதாக எடுத்த பாலை உள்ளே சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த பால் 2வது பால் ஊற்றின கஞ்சை அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்கிறேன். அதோட இந்த கழுவி வச்ச முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துருவோம். நீங்கள் கீரை எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி நிறைய அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த சாம்பார் வெங்காயம் தான் சேர்க்குறேன். சாம்பார் வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த சாம்பார் வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதாவது நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துறேன். ஏன் இப்படி லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னம்னா, இந்த வெங்காயம் ரொம்பையும் வேகவும் கூடாது. நம்ம கஞ்சி சாப்பிடும்போது வாயில் வரணும். வந்ததுன்னு அந்த வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த லாஸ்ட்டாக வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு ஒரு செகண்ட் அடுப்பில் வைப்போம். இந்த முருங்கைக்கீரை பால் கஞ்சி, தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாலை ஊற்றிட்டு உடனே கூட இறக்கிடலாம். நம்ம உங்களுக்கு இந்த அளவுக்கு கஞ்சி இருந்தான்னாக்கி ஒரு துவையலை தொட்டுக்கிட்டு நம்ம ஸ்பூன் வச்சு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்தனாலும் சேர்த்துக்கலாம். கஞ்சி ரெடி. இந்த மல்லி துவையல் அரைக்கிறதுக்கு நான் மல்லி விதை நம்ம சின்ன கிண்ணத்தால் 1 கிண்ணம் எடுத்திருக்கேன்.
அளவுன்னு சொன்னோம்னா நம்ம கையால் ஒரு 1.5 கை அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகாய், பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்களா அந்த நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு சின்ன பத்த தேங்காய், ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட உப்பு. இதுதான் தேவையான பொருள். இப்போ இது ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து எண்ணெய் வறுக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. நான் அந்த மிளகாய் எல்லாத்தையும் வறுக்கிறதுக்காக வேண்டி தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டு வறுத்துருவோம். இந்த மிளகாயை நான் அந்த மிக்சி ஜார்லேயே எடுத்துட்றேன். அது அப்படியே ஆறிடும். மிக்சி ஜார்லேயே எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக இந்த புளியை எடுத்து பிச்சு பிச்சு போட்டு அதையும் வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுட்டு வருங்க. இந்த புளியும் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. அதையும் மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்றேன். தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து சின்ன சின்னதாக பல்லாக கீறி இருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு தேங்காயும் வறுத்து எடுத்துருவோம். இந்த தேங்காய் வந்து வறுபட்டுக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நான் மிக்சி ஜாரில் மிளகாயும் புளியும் சேர்த்தேன். அதோட ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு திருப்பி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த தேங்காய் வறுபட்டுக்கிட்டு விட்டோம். இந்த தேங்காயும் இந்த அளவுக்கு வறுபட்டோன்னு நான் வந்து தட்டுலேயே எடுத்துடுறேன். இந்த மல்லியவும் சேர்த்துறேன். மல்லியவும் சேர்த்துட்டு அப்படியே வறுத்து எடுத்துடுறேன். மல்லி வந்து எப்படி வறுக்கணும்னா நல்லா வறுபடும் போதே நல்லா வாசனை வரும். அந்த அளவுக்கு நல்லா அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுட்டு தான் நல்லா வறுக்கணும். அந்த மல்லி வந்து நல்லா வறுபட்டால் தான் துவையல் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து இந்த புளியும் மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சோம் இல்லையா, உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்தோம். அதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக விதையே தெரியாத அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதோடைய இந்த மல்லியையும் தேங்காயும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைனாக்கி இதுலேயே இந்த தண்ணியிலேயே நல்லா கிளறி கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த துவையில வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த புளிக்கும் நம்ம புளி மிளகாய்க்கு அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே நல்லா அப்படி கிளறி கொடுத்து திறந்து அப்பப்போ ஒரு 4-5 வாட்டி திறந்து கிளறி கொடுத்து தான் அரைக்கணும். 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெயாக சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் நல்லா சூடு ஏறிட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அது நல்லா வெடிக்கட்டும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள். துவையில வந்து உள்ளே சேர்க்கணும். துவையில வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே வலித்து உள்ளே விட்டுற வேண்டியதான். இதை நல்லா எண்ணெயிலேயே நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டாலே போதும். தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா தான் தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வைக்கணும். இப்போ வந்து துவையல் ரெடி. இந்த துவையலுக்கும் இந்த கஞ்சிக்கும் செம சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சியோட இன்னொரு வந்து தக்காளி பச்சடின்னு சொல்லி அதை வச்சு சாப்பிட்லாம். அந்த தக்காளி பச்சடி வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கஞ்சியும் துவையலும் செஞ்சதை பார்த்துருப்பீங்க. இந்த கஞ்சி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கி ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த துவையலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த துவையலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.